உங்கள் வீட்டில் ஒரு பண்ணுங்க, பால் ஒரு சட்டியில் ஊற்றி கொதிக்க வைங்க. அடைச்ச ரூமில் இருக்கிறதுக்கு ஏசி பரவாயில்ல, புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு செல்லும் 20 டிகிரி தன்னைத்தானே சூடு பண்ணாதான் அன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வெயில் காலத்தில் பசிக்கவே பசிக்காது, குளிர் காலத்தில் நிறைய சாப்பிடுவோம். ஏசி பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதா இருந்தால் நான் ஒரு ரூல் சொல்லித்தரேன். உங்கள் வீட்டில் ஒரு பண்ணுங்க, பால் ஒரு சட்டியில் ஊற்றி கொதிக்க வைங்க. பாலில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அது கறி பிடிச்சி காணாமல் போயிடுச்சு. என்னோட கொஸ்டின் என்னென்னா, அந்த பால் இருந்த கால்சியம் சோடி எங்கே போச்சு? அது காற்றா மாறிடுச்சு. அப்போ என்ன கேட்டால், இந்த காற்றுக்குள்ளே எல்லாமே இருக்குது. பால், ஓட்ஸு, அவல், பிரியாணி எல்லாம் இருக்குது. நம்ம நல்லா சுவாச்சோம்னா அதில் சத்தில் கம்மியிலைங்க, வெறும் காற்றை மட்டும் சுவாச்சு எந்த நோய் இல்லாமல் இருக்கலாங்க. அப்போ பாருங்க, நம்ம எங்க தெரியும் மிஸ் பண்றோம்? சாப்பாட்டுல, தண்ணியில, மூச்சு காத்துல, உழைப்புல, மனசுல, தூக்கத்துல. இன்னில இருந்துங்க காத்தோட்டமான இடத்துல இருங்க. அடுத்து ஏசி. அடுத்த ஒரு கேள்வி வரும், ஏசி போட்டுக்கலாமா? அடைச்ச ரூம்ல இருக்கிறதுக்கு ஏசி பரவாயில்ல, புரிஞ்சுக்குங்க. அடைச்ச ரூம்ல இருக்கிறதுக்கு ஏசி பரவாயில்ல, ஆனா ஏசியை விட ஏசி இல்லாம இருக்கிறது நல்லது. ஒருத்தர் அடைச்சு படுத்திருக்காருங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு, அவருக்கு 100 நோய் வரும். ஏசி போட்டவருக்கு 50 நோய் வரும். ஏசி இல்லாமல் அடைக்காம காத்தோட்டமா இருந்தா 100 நோய் குணமாகும். தாங்க சப்ஜெக்ட். ஏசி என்ன பண்ணுதுன்னா, இங்க பாருங்க, ஏசி அது வெளியிருந்து உங்களுக்கு காற்று எடுத்து கொடுக்குது, ஆனால் பர்சன்டேஜ் 30 தாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா 30 எடுத்து கொடுக்குது, அது 100 கொடுக்காது. குழுகுலுன்னு இருக்கும். இன்னொரு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்குங்க, குழுகுழு அறையில் இருந்தால் நோய் வருங்க. ஐசியூல ஏசி போட்டிருக்கிறது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். புரிய வைக்கிறேன். பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா இருக்கணும் ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு? 37 டிகிரி. நாக்கில் தெர்மாமீட்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்களா? இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ எவ்வளோ காட்டு தெரியுங்களா? 37 நாக்கில். அதே நாக்கில் செக் பண்ணுறாங்க, ஏன் கையில் செக் பண்ணலன்னா, நாக்கு மட்டும்தான் உள்ளுறுப்புடி டெம்பரேச்சர். ஒழுங்காக சொல்லுங்க. விஷயத்துக்கு வரேன். நீங்கள் நம்ம எல்லாருமே நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்து போயிட்டோம். சுவிட்சர்லாந்து சொன்னோடனே சந்தோஷம், போகிறோமோ இல்லையோ. அங்கே -10 டிகிரி குழு குழு குழுன்னு இருக்குது, இல்லை பனிக்கட்டி. உங்கள் நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சா எத்தனை டிகிரி காட்டும்? 37 தான். இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நீங்கள் உடனே அடுத்த நாள் காலையில் சவுதி அரேபியாவுக்கு போகிறோம், மணலில் போகிறோம், டெசர்ட்டு ஜீப் எடுத்துகிட்டு ஸ்வங்கின்னு போகிறோம். அங்கே +45 இருக்குது. +45. நேற்று நம்ம சுவிட்சர்லாந்தில் இருந்து நம்ம -5. +45க்கு போய் நாக்கில் வச்சா எவ்வளோங்க காட்டும்? இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதுங்க. அப்போ மனித உடம்பு 37 இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குமா? இப்போ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோம்? 16, 17. அப்போ 16 டெம்பரேச்சர் உடம்புல பட்டா என்ன ஆகுங்க? நம்ம உடம்பு எவ்வளோ இருக்குது? 37. இங்கே அட்மாஸ்பியர் எவ்வளவு? அப்போ 16 குளிர் உடம்புல பட்டோன்னே உடம்பு என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு செல்லும் 20 டிகிரி தன்னைத்தானே சூடு பண்ணாதான் அன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ உடம்பு என்ன பண்ணுது? உடம்புக்கு எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணுதுங்க. சர்க்கரை செலவு பண்ணுது, ஆக்சிஜனை செலவு பண்ணுது, சூடு பண்ணுறது. புரியுற மாதிரி சொல்கிறேன். வெயில் காலத்தில் பசிக்கவே பசிக்காது, சாப்பிடவே பிடிக்காது. குளிர் காலத்தில் நிறைய சாப்பிடுவோம். இது யாராவது உணர்ந்திருக்கீங்களா? என்னைக்காவது யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஃபீல் பண்ணியிருந்தால் மட்டும் கை தூக்குங்க. அதாவது வெயில் காலத்தில் எனக்கு பசிக்காதுங்க, குளிர் காலத்தில் பசிக்கும். புரிஞ்சுக்குங்க. வெயில் காலத்தில் நம்ம உடம்பு ஏற்கனவே சூடாக இருக்கிறனால சாப்பாடு தேவையில்லைங்க. சாப்பாடு எதுக்குன்னா உடம்பு சூடு பண்ணுறதுக்கு தான். நீங்கள் வேணா பாருங்கள், குளிர் நாடு இருக்கு இல்லையா, குளிர் நாட்டில் எல்லாம் சாப்பிட்டே இருப்பாங்க. ஹாலிவுட் படத்தில் 1.5 மணி நேரம் படத்தில் 4 மணி நேரம் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்ற சீன் அதிகமாக. எனக்கு சாப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்டே இருந்தால் குளிரை தாங்க முடியுங்க.
எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. பாடி டெம்பரேச்சர் ஒழுங்கா இருந்தா, இது இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். யாருடைய உடம்புல பாடி டெம்பரேச்சர் ஒழுங்கா இருக்குதோ எல்லா நோயும் குணமாயிருங்க. அதிகமான கம்மியான நோய் வருங்க. அப்போ ஏசி ரூம்ல இருந்தா என்ன ஆகும்னா, உங்களோட பாடி டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க உடம்பு கஷ்டப்பட்டு அதிகமாகிட்டே இருக்கும். சக்தி செலவாகுதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, ஏசி பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா நான் ஒரு ரூல் சொல்லித்தரேன். ஏசி பயன்படுத்தாதீங்க. இதனால சில நேரத்தில் பயன்படுத்தணுமா இல்லையா? இப்போ நானே 21 நாள் கிளாஸ் நடத்தும் போது ஏசி ரூம் நடத்திட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு தடவை அப்படிதான் ஏசி இல்லாமல் ஆரம்பித்தேன் கிளாஸை. திடீர்னு பக்கத்து வீட்டில் மாரியம்மா கோயில் திருவிழாக்கு பாட்டு போட்டு விட்டாங்க. அன்னைக்கு கிளாஸ் நடத்த முடியல. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. அவர் வேற வழியாக ஏசி போட்டேன். இப்போ நானே காரில் போகும்போது யார்ட்ட ஃபோனில் பேசும்போது ஏசி போட்டு தான் பேசுவேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கங்க, ஏசி பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா ஏசி ரிமோட் எடுத்து டெம்பரேச்சர் மாற்றணுங்க. எந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு சூடாகவும் இல்லையோ குளிர்ச்சியாகவும் இல்லையோ அதாங்க ஆரோக்கிய டெம்பரேச்சர். உங்கள் உடம்புக்கு எப்போ சூடாக தோணுதோ உங்கள் உடம்பு சூட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு எப்போ குளிர்ச்சியான ஏரியாக்குள்ளே போகிறீங்களோ குளிர்ச்சி எடுத்து போராடுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ ஏசி எது கண்டுபிடிச்சாங்கன்னா, நாம் டெம்பரேச்சரை மாற்றி எந்த டெம்பரேச்சரில் குளுன்னு இல்லாமல் சூடாக இல்லாமல் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணி வச்சா எல்லா நோயும் குணமாகுது. அப்போ சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் +45 இருக்கிறனால அவங்க ஏசியை பயன்படுத்தி 37 டிகிரிக்கு மாற்றணும் உடம்ப. பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, போலந்து, ஹாலந்து இவங்க என்ன பண்ணணும்னா அங்கே -5 டிகிரி இருக்கு. அவங்க ஹீட்டரை வச்சு 37 கொண்டு வர்றது தாங்க கான்செப்ட். ஆனால் நம்ம ஊரில் நார்மலாகவே 37 இருக்குது. ஏதோ என்னைக்காவது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே ஏசி போட்டு உட்காந்துருக்கோம். அதாங்க நோய் காரணம். ஏதோ கத்திரி வெயில் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஏசி வச்சுருந்தீங்கன்னா மாதத்தில் 30 நாளுக்கு மேலே தேவைப்படாதுங்க. ரொம்ப வெயில் தாங்க முடியலன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுவும் ஏசி போட்டு ஜன்னலை திறந்து விடணும். அதான் கான்செப்ட். ஏசி எதுக்கு பயன்படுத்துன்னு புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே குளுகுளுன்னு இருக்கிறதுக்கு இல்லை அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதுலேயும் ஏசியில் 2 டைப் இருக்குங்க. வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுற ஏசி இருக்குது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுற ஏசி இருக்குது. ரீசைக்கிள், நான் ரீசைக்கிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏசி மெக்கானிக் கூப்பிடுங்க. கூப்பிட்டு அந்த மிஷினில் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வெளிக்காற்று நிறைய எடுத்து குளிர்ச்சி பண்ணுற மாதிரி செட்டிங் பண்ணி வைங்க. அப்போ ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்காற்றை குளிர்ச்சி பண்ண கரண்ட் பில்லு கம்மியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ண கரண்ட் பில் அதிகமாகும். பரவாயில்ல, கரண்ட் பில் கட்டிக்கலாம், நமக்கு பில் கட்டணுமா இல்லையா? அப்புறம் பாருங்க, நான் ஒன்றும் பெருசாக சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று அடைச்சி வச்சுக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஏசி ரூமில் இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கலை. எனவே கொசுவத்தி, ஆல் அவுட், குட் நைட்டு பயன்படுத்தாதீங்க. ஏசி பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான தேவைன்னா பயன்படுத்துங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் ஏசி ரூமில் நடக்கும். முடிச்ச அடுத்த நிமிஷம் வெளியே வந்துடுவேன், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நானும் வீட்டில் ஏசி வச்சுருக்கேன், போடுறதே இல்லைங்க. இந்த 21 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் நடத்தினேன் பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தாங்க ஆன் பண்ணுவேன். இப்போ நடத்தி 3 வருஷம் ஆச்சு, ஆன் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏதோ கெட்டு போயிருந்து சொல்லி அடிக்கடி சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன். தேவைப்படலைங்க எனக்கு. ஏன்னா எனக்கு டெம்பரேச்சர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு வேறு மாதிரி சொல்கிறேங்க. ஏங்க ஒரு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்குங்க. சில பேர் இருப்பீங்க, எனக்கு வெயில் காலத்தில் நல்லா இருக்கிறேன், குளிர்காலம் வந்தால் பிரச்சனை வருதுன்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, வெயில் காலம் வந்தால் தாங்க பிரச்சனை வருதுன்னு யாராவது இருக்கீங்களா? இது ஏன்னு சொல்லிடுறேங்க, நல்லா கவனிங்க. 37 டிகிரின்னு சொன்ன பார்த்தீங்களா,